மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் பட்டியலின மக்களிடம் பாகுபாடு பார்ப்பதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டு போட்டியில் மரியாதை கொடுக்கப்படவில்லை என அமைச்சர் மூர்த்தி மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. பாலமேடு ஜல்லிக்கட்டில் பறையர் மக்கள் ஒரு மரியாதை என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய மடத்து கமிட்டி, அதாவது தனியார் மடத்து கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஜல்லிக்கட்டை நடத்துகிறாங்க. ஆனால் 2018 ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு பல்வேறு வழிகாட்டுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அக்னிசிங் கமிட்டியில் சேர்க்கிறதே இல்லை. ஒரு தனியார் அறக்கட்டளையாக இருக்கக்கூடிய மடத்து கமிட்டியவே அவங்க கிராம கமிட்டியாக அங்கீகரிக்கிறாங்க. நாங்கள் ஏறக்குறைய 60 வருஷமாக போராடுறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இளைஞர் அடித்துக் கொலை. குற்றவாளியை கைது செய்ய கோரி உறவினர்கள் மறியல் போராட்டம். நிலவில் ஆராய்ச்சி செய்வதற்காக 2 விண்கலனுடன் விண்ணில் பாய்ந்த ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் 9 ராக்கெட் 45 நாட்கள் பயணம் செய்ததுடன் நிலவின் மேற்பரப்பில் 2 லேண்டர்கள் தரையிறங்கி 2 வாரங்களுக்கு ஆய்வு செய்யும் என தகவல். ஒருநாள் கிரிக்கெட் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்தது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. ஸ்மிருதி மந்தனா, பிரத்திகா ராவலின் சதத்துடன் 435 ரன்களை குவித்து சாதனை. ஆளுநர் மாளிகையில் வள்ளுவர் காவி உடைந்தார் போல் வைக்கப்பட்ட புகைப்படத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. வள்ளுவரை அவமானப்படுத்தும் ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் எனவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். மாட்டுப்பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடி வரும் விவசாய பெருமக்கள். மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி பொங்கல் வைத்து வழிபாடு. எழுபத்தி ராணுவ தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தேசத்தின் பாதுகாவலராக விளங்கும் ராணுவத்தின் அசைக்க முடியாத துணிச்சலுக்கு தலைவணங்குவதாக பெருமிதம். கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியாவுக்கு எதிராக குற்ற வழக்குகளை தொடர மத்திய உள்துறை அமைச்சகம் அமலாக்கத்துறைக்கு அனுமதி. மதுபான கொள்ளை ஊழல் தொடர்பான வழக்கில் அதிரடி. போலி வாக்காளர்களை அடையாளம் கண்டு தகுதி நீக்கம் செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை தூத்துக்குடி இடையே ரயில் பாதை அமைக்கும் பணியில் ரயில்வே துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே எந்த சிக்கலும் இல்லை. மத்திய அமைச்சரின் விளக்கத்திற்கு எதிராக கண்டனங்கள் எழுந்த நிலையில் தெற்கு ரயில்வே விளக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டம். அண்ணாமலையார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி நந்தி பகவானுக்கும் சூரியனுக்கும் காட்சி தந்தார். அமைச்சர் மீது சேறு வீசிய பொதுமக்கள் மீது அடக்குமுறையை தமிழக அரசு கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறுவது மக்கள் ஆட்சியா அல்லது போலீஸ் ஆட்சியா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தென்காசி மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 58,720 ரூபாய்க்கு விற்பனை. நன்றி தெரிவித்து நடிகர் அஜித் வீடியோ வெளியீடு. துபாய் கார் பந்தயத்தில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.